நல்லதை நினைங்க, நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மேச ராசி. மேச ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி, அற்புதமான ராசி, முதன்மையான ராசி. குறிப்பாக சொல்லணும்னா 12 ராசிகள்லேயே மேச ராசி அன்பர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது 100% கரெக்டாக தான் இருக்கும். மேச ராசி அப்படிங்கிறதுனால முதன்மையான ராசி என்பதனால எல்லாத்துலேயும் முதன்மை படைத்தவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மேசராசி அன்பர்கள் அரசாங்க வேலைக்கு போகக்கூடிய யோகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி தான். அதே மாதிரி மேசராசி அன்பர்கள் நீதி தவறாமல் எல்லா இடத்துலையும் கரெக்டாக நடப்பாங்க. அதே மாதிரி தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், இவங்க எடுக்கிற முடிவு ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க, வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு யோகமாக அமைந்திருக்கா, பாதகமாக அமைந்திருக்கா, என்ன செஞ்சால் அதை யோகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஞான சித்தம் ஜோதிடத்தை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேச ராசியில் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்ம சொல்கிற குணாதிசயங்கள்லாம் இந்த மேசராசி அன்பர்கள் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆம் என்று பதிவிடுங்க. இந்த மேசராசி அன்பர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் அவங்க தான் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது கடைசியாக பிறந்தா கூட அந்த குடும்பத்தோட முழு பொறுப்பையும் அவங்க தான் முழுமையாக நின்று கவனிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி மேசராசி என்பர்கள் எங்கேயாவது ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்னா தட்டி கேட்கக்கூடிய முதல் ஆள் இந்த மேசராசி என்பர்கள் தான். செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதனால் கோபம் இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே வரும். ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா எல்லோரும் நின்றுட்டு பார்க்கல, நம்ம பேசலாமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க. ஆனால் மேசராசி என்பர்கள் அவங்க பெரிய ஆளாக இருக்கட்டும் இல்லது ஏழ்மையாக இருக்கட்டும், உடனே போய் நீங்கள் ஏன் அந்த தப்புலாம் செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது கரெக்டாக இல்லையாங்கிறத மட்டும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மேசராசி அன்பர்கள் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் ரொம்ப யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் 7.5 சனி ஆரம்பிக்க போது நீங்கள் யோகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. எப்பவுமே நீங்கள் நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்பிக்கை தாங்க. எதிர்மறையான எண்ணங்களை விட்டுட்டு நேர்மறையான எண்ணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. சனிப்பெயர்ச்சியும் சரி எந்த ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு தராது. நேர்மறையான எண்ணங்களை அதிகம் இந்த மேசராசி அன்பர்கள் கிட்ட நிறையவே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து மனதை தளர விடாமல் இருக்கிறது நல்லது. இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். வெளிப்படுத்தும் விதமும் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதே மாதிரி உங்களை சுற்றி உள்ளவங்க சரியாக உங்களை புரிந்து கொள்வாங்க. இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வேலையில் சக ஊழியர்களுடைய ஆதரவு இந்த டைமு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்துலேயும் சரி இந்த டைமு குடும்ப உறுப்பினர்களோடு எங்கேயாவது வெளியில் செல்வீங்க. அதற்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பிரச்சனையை புரிந்து கொண்டு அதற்காக நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்குவீங்க. அது மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயருக்கு உங்களுடைய செயலுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இனிமையான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 ஆண்டுகளாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இப்போ இனிமேல் பார்த்திங்கன்னா அந்த ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையும். ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. லேசான உடற்பயிற்சி செஞ்சுட்டு வாங்க. மன அழுத்தத்தை அது குறைக்கும். அதே மாதிரி தியானம், யோகா பயிற்சி இதெல்லாம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு மாற்றம். மனதில் இருக்கிற அந்த குழப்பம், நேர்மறை சிந்தனை இது எல்லாமே அதிகரிக்கும். நிதி தொடர்பான விஷயங்களில் ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது. கொஞ்சம் ஏமாறுந்தீங்கன்னா கூட அது உங்களுக்கே பிரச்சனையாக முடிஞ்சிடும். அதனால்
கொஞ்சம் சிந்தித்து நிதானமாக யோசனை பண்ணி நீங்கள் செயல்படுறது நல்லது. அவசரப்பட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிந்துடும். நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. அவசர முடிவு ஆபத்தை தரும். அதனால் முடிந்த அளவுக்கு அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு சூரியனும் செவ்வாயும் பயிற்சியாக இருக்கிறாங்க. மேசராசிக்கு நல்ல பலன்களை தர இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏப்ரல் மாதம் முதல் மேசராசியில் நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். நிறைய வாய்ப்புகளும் இந்த டைமு கிடைக்கும். புது புது விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திப்பீங்க. அதையெல்லாம் நழுவ விடாமல் கரெக்டாக கப்பூர மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த நேரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் சூரியன் மேசராசியில் சஞ்சரிக்க போகிறார். இது உங்களுக்கு நல்ல ஒரு நிதி நிலைமையை உயர்த்தக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சேமிப்பு படிப்படியாக உயரும். குடும்ப உறுப்பினர்களும் கூட அதிக நேரத்தை இந்த டைமு செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். புதிய வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு மாற்றத்தை உண்டு பண்ணும். ஒரு கிரகம் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு நகரும் போது கிரக மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரக மாற்றத்தை வைத்து அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுது. அதே மாதிரி சூரிய பகவான் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மேசராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அதேபோல் செவ்வாயும் வரும் ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். இந்த கிரகநிலை மாற்றத்தால் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அதன் மூலமாக நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கும். வரவிற்கு ஏற்ற நல்ல ஒரு செலவுகளை இந்த டைம் செய்யுங்க. ஏன்னா வீண் செலவு வேண்டாம். நல்ல விஷயத்திற்காக அதிகம் செலவு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நிறைய அதிர்ஷ்டமும் நிறைய முன்னேற்றமும் வர இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நாட்களில் இந்த கிரக பயிற்சியின் மூலிமா நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் சூரியன் மற்றும் செவ்வாயோடைய நிலையில் நல்ல ஒரு மாற்றம் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதில் நம்மளுடைய மேசராசி என்பர்களும் ஒருவர் அப்படின்னே சொல்லலாம். ஜோதிட சாஸ்திரத்துலேயும் அவ்வாறு தான் கூறப்பட்டிருக்கு. இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. இந்த மேசராசி என்பர்கள் இந்த மேசராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானத்தை பெற்றுத்தரும். நாட்களில் செவ்வாய் கேது அம்சத்தில் பிறந்தவங்க தான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. ஏன்னா வருகின்ற நாட்களில் மே 1ஆம் தேதியில் குரு பயிற்சி நடக்க இருக்கு. இப்போ செவ்வாய் பயிற்சி சூரியன் பயிற்சி இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குறிப்பாக சனி பயிற்சி 7.5 சனி தொடக்கம் என்பதனால அவ்வளவு பாதிப்பு இருக்காது. அதுவும் 2ஆவது சுற்றில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவ்வளவு பாதிப்பை சனி பகவான் தரமாட்டார். எல்லா இடத்துலையும் நீதி தவறாமல் நடக்கக்கூடிய நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிக பாதிப்பு இருக்காது அப்படின்னே சொல்லலாம். நினைத்ததை சாதிக்க முடிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த டைமு நடக்கும். பாக்கிய அதிபதியான குரு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். உயர் பதவி அதே மாதிரி சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். வருமானமும் அதிகமாகும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வையும் இந்த டைமு பட இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான தருணம் இது அப்படின்னே சொல்லலாம். சத்ருஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால இன்ன வரையிலும் இருந்த சங்கடங்கள் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற குரு செல்வாக்கை உண்டாக்குவார். ஜீவஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. ராசி அதிபதியாகவும் சுக்கிரனை நட்சத்திர அதிபதியாகவும் கொண்டவங்க தான் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு ஜென்ம குருவால் சின்ன சின்ன அலைச்சல் உண்டாகும். அதே மாதிரி வருகின்ற நாட்களில் செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே மாதிரி சனி பயிற்சியும் நல்ல ஒரு யோகத்தை உண்டு பண்ணுற இடத்துல தான் இருக்கிறாங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு.
சொல்வதை தான் இந்த டைமு செய்து காட்டுவீங்க. வீட்லேயுமே ஏதாவது ஒரு சுபகாரியத்தில் நடைபெறும். அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. ஆத்மகாரகன் சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.